சென்னை திருமங்கலத்தில் விடுதியில் தங்கியிருந்தவர்களின் செல்போன்கள் மற்றும் லேப்டாப்பை திருடியதாக பிஇ பட்டதாரி இளைஞரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணகுமார். வணக்கம் சரவணகுமார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. திருமங்கலம் காந்தி தெருவுல ஒரு ஆண்கள் தங்கும் விடுதி இருக்கிறது. இதுல நிறைய பொறியாளர்கள், பெண் பொறியியல் நிறுவனத்துல பணிபுரியக்கூடிய நிறைய பேர் இங்க தங்கி இருக்கிறார்கள். இந்த விடுதியில தொடர்ந்து மின்னணு உபகரணங்கள், செல்போன், லேப்டாப் உள்ளிட்ட பொருட்கள் எல்லாம் தொடர்ந்து திருடு போய்கிட்டு இருக்கிறது தொடர்பாக காவல்துறையில புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடுதியில இருக்கக்கூடிய சிசிடிவியை வைத்து அதே விடுதியில் தங்கியிருந்த கிரிபிரசாத் என்ற ஒரு ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஒரு நபரை கைது செய்தார்கள். அவரும் பிஇ பட்டதாரி தான். இன்ஜினியரிங் முடித்துவிட்டு இங்க இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில பணிபுரிவதற்காக வந்தவர். அவர் தொடர்ந்து வேலைக்கு சென்ற அந்த பணத்துல முதலில் அவர் ஆன்லைன் ட்ரேடிங்ல முதலீடு செய்து அதில் பணத்தை இழந்திருக்கிறார். அதற்கு பிறகு இவரிடம் இந்த ஆன்லைன் ட்ரேடிங்ல ஒரு நிறைய பணத்தை இழந்ததுனால மேலும் அந்த பணத்தை மீட்பதற்காக அவ்வப்போது சிறு திருத்துல அதே விடுதியிலேயே தங்கியிருந்த இளைஞர்களுடைய பொருட்களை திருடி விற்று அதன் மூலமாக அந்த ஆன்லைன் ட்ரேடிங்ல ஈடுபட்டிருக்கிறார். தொடர்ந்து அதில் நிறைய அவர் பணத்தை இழந்ததன் காரணமாக அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறையிலுமே இரவு நேரங்கள், பகல் நேரத்தில் அனைவரும் தூங்கிய நேரத்துல இது போன்ற லேப்டாப்கள், செல்போன்களை திருடுவது வழக்கமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். இது தொடர்பாக திருமங்கலம் போலீசார் அவரை கைது செய்து அவரிடமிருந்து செல்போன்கள், லேப்டாப்களை எல்லாம் பறிமுதல் செய்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.